வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி வந்து மே 10ஆம் தேதி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 இதனுடைய 3வது ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு போட்டி போயிட்டுருக்கு. ஆத்யா அண்ட் சாரா ஸ்ருதி 2 பேரும் செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ 3வது இடத்துக்கான போட்டி வந்து தொடர்ந்துட்டுருக்கு. லாஸ்ட் டைம் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அந்த போட்டியாளர்கள் கூட கலந்து பாடினாங்க, டுவேட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரியல் பிளேபேக் சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாட போகிறாங்க. ஓப்பனிங் வந்து சித்ரம்மா தான் பாடுறாங்க. பட் இன்றைக்கி பாட வந்திருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உன்னிமேனன் வந்திருக்காரு, அப்புறம் ஹரிஷ் ராகவேந்திரா வந்திருக்காரு, நரேஷ் ஐயர் வந்திருக்காரு, ரஞ்சித் கோவிந்த் அவர் வந்திருக்காரு. ஸோ இவங்க 4 பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 பேர் செலக்டட். ஸோ இன்னும் 8 பேர் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி 4 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது அப்படின்றது தான் நம்மளோட அசம்ஷன். ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித் கோவிந்த் அண்ட் ஜோஷிகா பாட வராங்க. சொல்லிட்டாலே அவ காதல, அந்த பாட்டு. நான் ஜோஷிகா இவ்வளோ அழகாக பாடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது, பட் ரொம்ப அழகாக பாடினாங்க. இமானும் சொன்னார், அங்கங்கே சின்ன சின்ன ஸ்லிப்ஸ் இருந்தது, மற்றபடி நல்லா பாடினேன் அப்படின்னு சொன்னார். ஸோ லேட்டஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அவங்க ப்ளேபேக் சிங்கர் வந்திருக்கிறதுனால அவங்களுடைய பெஸ்ட்டு சாங் ஏதாவது ஒன்று சொல்லி பாட வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. பட் நம்முடைய ஃபோக்கஸ் வந்து இந்த குழந்தைகளில் யார் 3வதாக போக போகிறாங்கன்றது தான். ஸோ அதனால் நான் அதில் ரொம்ப போகலை, இந்த வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன். அடுத்தது காயத்ரியும் நரேஷ் ஐயரும் பாட வந்தாங்க. இந்த படையை பட்டி தவிலே தவிலே அந்த பாட்டு, அது வந்து எனக்கு இவங்க பாடும்பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. காயத்ரி வந்து இன்றைக்கி அவங்களுடைய பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க பியூட்டிஃபுல் வாய்ஸ், அவங்களது ரொம்ப க்யூட் வாய்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு வாய்ஸ். பட் இதில் வந்து சின்ன சின்ன தவறுகள் இருந்தது அப்படின்னு நம்மளுக்கே பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஸோ ஆனால் நல்லா பாடினாங்க, நல்லா பாடி முடித்தாங்க. அப்போ வந்து பாராட்டுதல்களும் சொன்னாங்க, இவங்க வந்து நீ சின்ன சின்ன தப்பெல்லாம் எடுத்த உடனேயே தப்பு பண்ணேன், பட் சரணத்தில் நல்லா பாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. சித்ராவும் அதான் சொன்னாங்க, இம்மானும் அதான் சொன்னாங்க. சரணத்துலேருந்து ரொம்ப நல்லா பாடினேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தப்பு இருந்தது அப்படின்றது அவங்க சொன்னாங்க. அப்போ உன்னிமேனன் வந்து கேட்டாங்க, இந்த பாப்பா பாடினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி. அப்போ உன்னிமேனன் சொன்னார், அமேசிங் வாய்ஸ், ரொம்ப கூலாக பாடுறா, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஹரிஷ் ராகவேந்திராகிட்டையும் கேட்டாங்க. ஹரிஷ் ராகவேந்திரா சொன்னார், இந்த வாய்ஸ் வந்து ஒரு கமர்ஷியல் வாய்ஸ்ன்னு சொல்லலாம், ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ், நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னார். உண்மையிலுமே நம்ம கேட்கும்போதே நமக்கே தெரியும் அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது காயத்ரியுடைய வாய்ஸ். பட் இன்னைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது நம்மளால் கணிக்க முடியல. ஸோ இது அதனால தான் யாருக்குமே இன்றைக்கி கோல்டன் ஷவர் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. பிரியங்காவும் ஹரிஷ் ராகவேந்திரா வந்தாங்க. பிரியங்கா வரும்பொழுதே ஒரு பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு வந்து கோல்டு, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹரிஷ் ராகவேந்திரா சொன்னார், நாங்கள் ப்ராக்டிஸ்லேயே வந்து அவங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது, அதனால் அவங்க ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரியங்காவை பற்றி நான் சொல்லும்போதெல்லாம் பிரியங்காவுக்கும் நஸ்ரீனுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அது வந்து நான் வந்து சொல்கிறது எந்த விதத்தில் சொல்கிறேன்னு தெரியல, பார்க்குறவங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே வந்து பாட வரவங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான, அதாவது ஒரு பணக்கார குடும்பம், நடுத்தர குடும்பம், ரொம்ப ஏழை குடும்பம் அப்படின்னு எந்த தட்டிலிருந்து வேணும்னாலும் இங்கே வந்திருக்கலாம் பாடுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வசதியான வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அவங்களுக்கு நல்ல டீச்சிங் வச்சு நல்லா கோச் பண்ணி நல்லா சொல்லிக் கொடுக்கறதுக்கெல்லாம் வசதி இருக்குது. அவங்களால பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி நடுத்தர குடும்பம் இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிற அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்காது. அவங்க எங்கேயும் போய் பெருசாலாம் கற்றுட்ருக்க முடியாது. ஈவன் ஏதாவது கற்றுக்கணுன்னா கூட அவங்க ஊரில் அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் ஃபீஸ் கம்மியாக வாங்குகிற ஒருத்தர்கிட்ட தான் அவங்க கற்றுக்க முடியுமே தவிர பெஸ்ட்டுன்னெல்லாம் போய் அவங்களால கற்றுக்க முடியாது. இன்னும் கீழே போய் பார்த்திங்கன்னா பாட்டு பிடிக்குதுன்னு சொன்னாலே வந்து என்னத்துக்கு பாட்டு, ஒழுங்காக படித்து ஏதாவது வேலையை பாருன்னு சொல்கிற குடும்பங்கள் தான் நிறைய இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த பாட்டு வந்து இவளுக்கு வருது, இந்த பையனுக்கு வருது, இது நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு ஒரு பேரண்ட்ஸ் நினச்சி அதை இந்த லைனில் கொண்டு வரதே பெரிய விஷயம். அதுக்கும் மேலே அவங்க என்கரேஜ் பண்ணணுன்றது இன்னுமே ஒரு பெரிய விஷயம்.
அதே மாதிரி சைக்கலாஜிக்கலி பார்த்திங்கன்னா கூட படித்த பேரண்ட்ஸ்க்கெல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு தப்பு வந்தாலும் இல்லை ஒரு காம்படிஷன் போய் தோற்றாலும் அந்த குழந்தைக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் ஈஸியாக கொடுப்பாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. இதுதான் ஒன்று ஃபைனல் நினச்சிக்காத, இவங்க உனக்கு கொடுக்கலன்றதுனால நீ தோத்துட்டேன்னு நினச்சிக்காத, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, இவங்க ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை, நீ வந்து நிச்சயமாக பெரிய ஆளாக வருவ அப்படின்னெல்லாம் சொல்லி அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுறதுக்கு, சைக்கலாஜிக்கலாக அவங்கள பூஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும், படித்தவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்கே ஒரு போராட்டமாக போராடிட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வந்து டைமே கிடையாது, இது டைமும் கிடையாது, அவங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வர குழந்தைகள் வந்து நேச்சுரலி தனக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலொழிய இது வர்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் நிறைய தடைகளை தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. பிரியங்காவே எடுத்துக்கங்க, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு டிக்கெட் காசு மட்டும் இல்லை, அதுக்கு விசா அது இதுன்னு எத்தனையோ ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இங்கே முடியுமா அப்படின்றது ஒன்று இருக்குது. அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணி அவங்க நல்ல உள்ளங்கள்லாம் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி இங்கே அனுப்பலைன்னா அவங்களால இந்த இடத்த ரீச்சே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேறு இருக்குது. இவ்வளோ தூரம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க, நம்ம வந்து இதுக்கு அந்த நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வேறு அந்த சின்ன குழந்தைக்கு மேலே அவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்குது. அதே தான் நஸ்ரீனுக்கு இதை விட சின்ன வயசு. ஆனாலும் இப்போவே வந்து அப்பா அம்மாவெல்லாம் நல்லா வச்சுக்கணும், நம்ம எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம மேலே போகணும் அப்படின்ற நிறைய ப்ரெஷர் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இதை தாண்டி தான் அவங்க வராங்க. ஸோ நான் கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறது வந்து ஒரு வார்த்தையில் நான் அவங்கள குறைச்சி மதிப்பிடவே இல்லை. நான் வந்து அவங்க சுச்சுவேஷனை சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆனால் உண்மையாக நான் சொல்லணுன்னா இந்த ப்ரோக்ராமை வந்து நான் எடுத்து இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு முக்கியமாக காரணம் இது தான். ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா நல்லா பாடுற குழந்தைங்கள் எத்தனையோ குழந்தைங்கள் ட்ரெயின்டு குழந்தைங்க இருக்குது, அதெல்லாம் கூப்பிட்டு வரல அவங்க. இவங்கெல்லாம் வந்து சாதாரண குடும்பங்கள்லேருந்து வர குழந்தைங்க, உண்மையாக திறமை இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு நினச்சி அவங்கள தான் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப பாராட்டி ஆகணும். விஜய் டிவிக்கும் இந்த ஜட்ஜஸ்க்கும் இல்லை இவங்களை செலக்ட் பண்ண ஜட்ஜஸ்க்கும் நமக்கு நிச்சயமாக பாராட்டி தரணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிற குழந்தைங்களை கொண்டு வந்து இவங்க ட்ரெயின் பண்ணி இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வராங்கன்றது வந்து நமக்கே அந்த முதல் ப்ரோக்ராமை பார்த்ததுலேருந்து இப்போ வந்திருக்கிற வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த சென்ஸில் தான் நான் சொல்கிறேன். அதனால் இதை வந்து அந்த வேறு மாதிரி போயிடக்கூடாதுன்றதுனால இந்த விளக்கத்தை நான் சொல்ல விரும்பினேன். ஸோ இன்றைக்கி பாவம் அவங்களுக்கு அதே தான், இன்றைக்கி அவங்களுக்கு வாய்ஸ் சரியில்லை, அதனால் ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் மேனேஜ் பண்ணாங்க, அது நிச்சயமாக நம்ம சொல்லி ஆகணும். கணக்கானும் காலங்கள் அந்த பாட்டு பாவம் ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப அழகாக பாடினாங்க, அவங்க நல்லா பாடினாங்க. சித்ராம்மா சொன்னாங்க, நீ நம்ம சிங்கராக இருக்க போகிறோம் அப்படின்னும் போது நீ கொஞ்சம் இன்னும் கூட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் த்ரோட்டெல்லாம் பற்றி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, நல்லா பாடிட்டு வந்த இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு, அதனால் நீ ஒன்றும் அதுக்காக ஒன்றும் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆகிறது உண்டு, அதனால் டென்ஷன் ஆகாது அப்படின்னு மனம் அழகாக சொன்னார். அதனால் பரவாயில்ல விடு, அடுத்ததில் பார்த்துக்கலாம், அதனால் டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொன்னார். ஸோ பிரியங்கா ரொம்ப நானுமே எதிர்பார்த்தேன், ஆனால் பாவம் அந்த ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் நடந்துச்சு அவங்களுக்கு. அடுத்ததாக வந்து ஆத்னாஸ்ரீ வந்தாங்க. ஆத்னாஸ்ரீ அண்ட் உன்னிமேனன் நல்ல காம்பினேஷன். அது வந்து அந்த பாட்டு மெல்லிசையே என் இதயத்தின் மெல்லிசையே அந்த பாட்டு. உன்னிமேனன் வந்து ரொம்ப அழகாக பாடுவார், அவர் ப்ரொஃபஷனல், ரொம்ப வருஷமாக பாடுறவர். ஆத்னாஸ்ரீ இம்பாசிபிள், நான் கொஞ்சம் கூட நினைக்கல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க இன்றைக்கி, ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக பண்ணாங்க. அது ஹம்மிங் ஆகட்டும், அவருடைய கூட சேர்ந்து பாடினதாகட்டும், அவர் வந்து ரொம்ப அழகாக ஆடுறாரு, டான்ஸ் வேறு பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்ஸை இவங்களும் காப்பி பண்ணி இவங்களும் ரொம்ப அழகாக ஆடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஆத்னாஸ்ரீகிட்ட இன்னொன்று சொல்லணுன்னா, வந்த உடனே அவர்கிட்ட காலில் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிட்டாங்க பாடுறதுக்கு. இவங்கெல்லாமும் அதே தான் சொன்னாங்க, சித்ராவும் சொன்னாங்க, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட டான்ஸ் வேறு கற்றுக்கிட்டேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது சொன்னேன். இமானும் மனோ எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த 4 பேரும் பாடியிருக்காங்க. இன்னும் லய வர்ஷினி பாடினம், ரதன் பாடினம், நஸ்ரீன் பாடினம், லயனட் பாடினம். ஸோ இந்த 4 பேர் இருக்காங்க.
ஸோ அந்த 3வது வந்து என்னுடைய கணிப்பில் நஸ்ரீன், காயத்ரின்னு சொல்லியிருந்தேன். லைனட்டை விட்டுட்டேன் நான் போன வாட்டி. ஐயோ! அது முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு தான், ஐயோ! லைனட் எப்படி விட்டோம் நம்ம அப்படின்னு நினச்சேன் நான். லைனட் ஆல்வேஸ் இஸ் தேர் லைனட். லைனட் கலக்கிட்டு இருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ். அவங்க அப்படியே இந்த ஜோனரில் எல்லா விதமான பாட்டுகளையும் ரொம்ப அழகாக போயிட்டுருக்காங்க. ஸோ லைனட் ஒரு பெரிய காம்படிட்டர், அதை நம்ம மறக்கவே முடியாது. ஸோ நான் என்னுடைய கணிப்பில் இவங்க தான் ஃபைனலிஸ்ட்டு நான் வச்சுருக்கிறேன். ஆனால் எங்கே எப்படி வேணால் மாறலாம். இன்றைக்கி பிரியங்காவை பார்க்கும்பொழுது எங்கே வேணால் யார் வேணால் ஸ்லிப் ஆகலாம் வேறு காரணங்களுக்காக. பட் நான் என்னுடைய கணிப்பில் சாரா ஸ்ருதி, ஆத்யா சொன்ன 2 பேர் வந்துட்டாங்க. என்னுடைய கணிப்பில் லைனட் இருக்காங்க, நஸ்ரீன் இருக்காங்க, காயத்ரி இருக்காங்க. இந்த 5 பேர் தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் ஏதாவது இங்கே இன்னைக்கு இந்த ஆத்னாஸ்ரீ எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி ரிதனோ ஆத்னாஸ்ரீயோ இல்லை லைவஷ்னியோ எங்கே வேணும்னா எப்போ வேணும்னா யார் வேணால் க்ராஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது, யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு பார்க்கலாம். ப்ரமோலாம் பார்க்கும்போது நஸ்ரீன் அப்படின்னு தோணுது. ஸோ நாளைக்கு பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.